அக்கா யாருக்கு அப்போ உங்களை வந்து பார்த்தது? செந்தில்குமார் வந்தாருண்ணா தாவேகா கட்சியில இருந்து. அவர் வெற்றி பெறுவாரா? கண்டிப்பா வெற்றி பெறுவாருண்ணா. எந்த அளவுக்கு நம்பிக்கையிலக்கா சொல்றீங்க வெற்றி எங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை நம்பிக்கை இருக்கு. ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்குமே நாங்க ஃபோர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், மாத்திக்கிது போட்டுறாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி. ஏன் அவர் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? ஆனா கண்டிப்பா மாற்றம் வேணும். அவர் நல்ல தலைவர் தான், கண்டிப்பா வந்து நல்ல இது பண்ணுவாருன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா எங்க ஏரியாவுக்கு ஒரு மாற்றம் வரும் நாங்க ரொம்பவே நம்புறோம். கோவை தெற்க பிடிச்சிருவாருக்கா செந்தில்குமார்? கண்டிப்பா கண்டிப்பா பிடிச்சிருவாரு. எங்க எல்லாத்தோட வாக்குமே அவங்களுக்கு தான். இங்க எங்க ஃபேமிலி ஒரு 50 பேருக்கு மேல இருக்கும், எல்லாருமே அவருக்கு தான். கண்டிப்பா வருவாரு, கண்டிப்பா வருவாரு. நன்றி. அக்கா இவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா? கட்டாயமா இருக்குது. கட்டாயம் இருக்கு. 100% இருக்குது. ஜெயிச்சிருவாரா? கட்டாயமா ஜெயிச்சிருவாரு. ஓட்டு போடுவாங்களா? ஓ கட்டாயமா போடுவாங்க. கோவை தெற்க இவர் பிடிச்சிருவாரா? கட்டாயமா பிடிப்பாரு. கட்டாயமா கட்டாயமா போடுவாங்க. கண்டிப்பா விஜய் ஜெயிப்பாரு. நாங்க எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். எங்க கம்பெனி ஃபுல்லாவே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேங்க. சரிங்களா? கண்டிப்பா அவருதான் வரணும். கண்டிப்பா எனக்கு மனசு அதுதான் ஆசை. அவருதான் வரணும். ஏன் இவங்க தலைமுறையே தான் இது பண்ணிட்டு இருக்கணுமா? ஏன் இவரும் வரலாம் இல்ல? இவருதான் வந்து பாத்துட்டு என்ன செய்யறான்னு நாமளும் பாக்கலாமல்லப்பா. வரட்டுங்க. எனக்கு இவர் வர்றது ரொம்ப இஷ்டம். கண்டிப்பா விஜய்க்கு தான் போடுவேன். உண்மையாவே சொல்றப்பா, விஜய்க்கு தான் நான் ஓட்டு போடுவேன். இந்த கோவை தெற்க இவர் பிடிச்சிருவாரா? கண்டிப்பா முயற்சி கண்டிப்பா பிடிப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு என்னமா அவரும் வந்து ஆடட்டும், அவரும் வந்து மக்களை பார்த்துட்டு இருக்கட்டும் அப்படிங்கிற மனசுக்குள்ள. கண்டிப்பா அவர் ஜெயிக்கணும், அதுதான் எங்களோட ஆசை. உங்களை யார் ஐயா வந்து பார்த்தாங்க? தாவேக தலைவர் செந்தில்குமாருங்க. ஐயா அவர் வெற்றி பெறுவாரா? ஐயா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வாய்ப்பு இருக்கு. ஐயா மக்கள் ஆதரிப்பாங்களா? ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா? அவருக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெற்றி பெறுவார் வாய்ப்பு இருக்குது. நன்றி ஐயா. அண்ணா உங்களை பார்க்க யாருண்ணா வந்தது? வேட்பாளர் செந்தில்குமார் வந்திருக்காருங்க. ஆனா அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா இந்த தொகுதியில? வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா அவர் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் புதுசா வரவங்க நல்லா செய்வாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா வெற்றி பெறுவாரு. வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களா? வெற்றி பெறணுங்க. இந்த தொகுதியில ஆதரவு இருக்கான? அவருக்கு ஆதரவு இருக்குங்க. இருக்கு. கண்டிப்பாங்க. தேங்க்யூ. நாங்க விஜய் சார் கட்சியில இருந்து வர்றாங்க, அதனால அவங்களுக்கு வேட்பாளருக்கு நாங்க வரவேற்கிறதுக்கு நிற்கிறோம். அவர் வெற்றி பெறுவாரா? கண்டிப்பா வெற்றி பெறுவாரு. ஆதரவு கண்டிப்பா இருக்கு. ஓட்டு போடுவாங்க. எல்லாருமே விஜய் சாருக்கு ஓட்டு போடுவாங்க. ஏன் ஓட்டு போடணும்? அதாவது அவர் நல்லா செய்வாரு அப்படின்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அதனால ஓட்டு போடணும். எப்பவுமே நாங்க விஜய் ரசிகர் தான். அப்ப சின்ன பிள்ளையில இருந்து இன்ன வரைக்கும் விஜய் ரசிகர் தான் நாங்க. அதனால எங்களுக்கு என்னைக்குமே அவர் தான். அக்கா யாருக்கா இப்ப உங்களை வந்து பார்த்தது? செந்தில் சார் வந்து பார்த்தாங்க. கண்டிப்பா வெற்றி பெறுவாருங்க. கண்டிப்பா வெற்றி பெறுவாருங்க. வெற்றி பெறுவாருன்னு சொல்றீங்க? ஏன்னா மக்களோட நம்பிக்கை அதிகமா இருக்குது, அதனால வெற்றி பெறுவாருங்க. கண்டிப்பா நினைக்கிறேன். 100க்கு 200% நான் நினைக்கிறேங்க. கோவை தெற்கு செந்தில்குமார் பிடிச்சிருவாரா? கண்டிப்பா பிடிச்சிருவாருங்க. அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? கண்டிப்பா பிடிச்சிருவாரு. கண்டிப்பா கொடுப்பாங்கங்க. கண்டிப்பா கொடுப்பாங்க. மாற்றம் ஒண்ணு வேணும் இல்லைங்க நம்மளுக்கு. ஏன்னா 2 ஆட்சியில இல்லாதது இந்த ஆட்சியில கண்டிப்பா இருக்கும், அதனால கண்டிப்பா வெற்றி பெறுவாருங்க. தாவேக வேட்பாளர் செந்தில்குமார் பார்த்தாங்க. இந்த வாட்டி எங்க ஓட்டு அவங்களுக்கு தான் போட போறோம். தளபதியை முதலமைச்சர் ஆக்குறோம், தமிழ்நாட்டை வெல்றோம். வெற்றி பெறுவாரா இவர் செந்தில்குமார் இந்த தொகுதியில? ஆனா கட்டாயம் வெற்றி பெறுவாருன்னு. ஓட்டே அவருக்கு தான், ஏரியா ஓட்டே அவருக்கு தான் இருக்கு. அவர் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? ஆனா இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டவங்களாம் எதுவும் செய்யல, இவர் செய்வாருன்னு நம்புறோம். தளபதி விஜய்க்காக ஓட்டு போடுவோம் எல்லாத்துக்கும். அண்ணே அது சொல்லவே தேவைண்ணே. விசில் போடு போட்டுருவோம். 10 ஓட்டு எல்லாம் ஜெயிக்கிறோம். முதலமைச்சரா உட்கார வைக்கிறோம். ஓகேண்ணே. செந்தில்குமார் அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்காங்க? இங்க கண்டிப்பா இருக்குங்க. இளைய தளபதி விஜய்க்கு வேண்டி கண்டிப்பா இவரை ஜெயிப்பாரு. கண்டிப்பா ஜெயிப்பாருங்க. மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க? கண்டிப்பா கொடுப்பாருங்க. ஒரு மாற்றத்துக்கு எதிர்பார்த்து தான் காத்துட்டு இருக்காங்க மக்கள். கண்டிப்பா கொடுப்பாங்க. வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? எந்த ஆட்சியுமே வந்து சரி வரல. இனி வந்து புதிய தலைமுறையாச்சு நல்ல முறையா அமையட்டும்னு நான் நினைக்கிறேன். ஆமாங்க. கோவை தெற்கு இவர் கட்டாயம் பிடிச்சிருவாரு. கண்டிப்பா உறுதியா சொல்றேன். கண்டிப்பா பிடிச்சிருவாரு. நம்பலாங்க.